ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கடகராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள், தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அதை பற்றி பார்ப்போம். இருந்தாலும் கடகராசியை பற்றி 1000 தான் சொன்னாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போனால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவாங்கல்ல, அதனால் ஒன்று சொல்லும். இப்போ கடகராசியோட பொதுவான பலன்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். இந்த எறும்பு, கரையான் புத்து, கரப்பாம்பூச்சி, அப்புறம் பூரான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். பாத்ரூமை திறந்தாலே இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன சார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு. அதாவது இந்த சிறு உயிரினங்களுக்கும் கடகத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகம்னாலே பொதுவாக நீர்நிலை இல்லையா, அந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசிக்கணும். இப்போது 3 விதமான நீர் ராசிகள் இருக்குது. கடகம் அப்படிங்கிறது கடல் நீர். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் கழிவு நீர், சாக்கடை நீர், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது மீனம்ங்கிறது குடிநீர். அப்போ 3 நீர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. என்ன இருந்தாலும் எல்லாமே 3மே ஈரப்பதம் நிறைந்த ஒரு இடம். அப்போ என்ன அப்படி இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த சிறு உயிரினங்கள்லாம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா போர்வெல் போடுறவங்க, கிணறு தோன்றவங்களாம் அவங்க கிராமத்தில் சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. எறும்பு புற்று எங்கே இருக்கோ அங்கே போய் கிணறு தோண்டுவாங்க. ஏன்னா மண்ணிலே எந்த இடத்துல ஈரப்பதம், இந்த சில்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா எறும்பு புற்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீர்பிடிப்பு உள்ள பகுதிகளுக்கும் கடகத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. அப்போ நீர்பிடிப்பு உள்ள பகுதிகள், ஈரமான பகுதிகளில் தான் இந்த கரையானும் இருக்கும், எறும்பும் இருக்கும். வறண்ட பகுதிகளில் இருக்கிற எறும்புகள் பெருசெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. எங்கேயாவது ஒரு எறும்பு, 2 எறும்பு பெரிய எறும்பாக ஓடுமே தவிர இந்த நீர்நிலைகள் ஈரப்பதம் உள்ள இடங்கள்லாம் பார்க்க முடியும். அப்போ கடகராசிக்கும் இந்த எறும்புகளுக்கும் உள்ள தொடர்புகளை ரொம்ப யோசிக்கணும். எறும்பு, கரையான், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இதில் நம்ம கரையானெல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் உள்ள கதவு, ஜன்னல், மற்ற பொருள்லாம் அரிச்சு தள்ளிட்டு போயிடும். ஆனால் எறும்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு தொல்லை இருக்காது. எப்பயாவது காலங்களில் கடிச்சாதான் உண்டு. அப்போ அந்த எறும்புகளுக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சில சினிமா படங்களில் கூட பார்க்கலாம். கோயிலுக்கு போய் இந்த அரிசி இந்த இதெல்லாம் வாங்கிட்டு ஓடி போய் அந்த எறும்பு புத்தில் போடுவாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற எறும்புக்கு போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இது ஏன் அந்த எறும்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, கடகராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு எறும்பு புற்றுக்கு, எறும்புகளுக்கு இவங்களால் முடிஞ்ச தானிய மாவையோ தானியத்தையோ போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, வாசலில் கோலம் போடுறது. இன்னை வரைக்கும் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கோலம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா மாக்கோலம் தான். அரிசி மாவால் தான் கோலம் போடணும். அந்த கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு எறும்புகளுக்கு இரையாகிறது ஒரு நோக்கத்தோடையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. கடவுள் உயிரினங்களை காப்பாற்றுவர் இல்லையா. அப்போ கடவுளுக்கு போடுற கோலம், நம்ம வாசலை தெளித்து நீர் தெளித்து போடுற கோலம், இந்த கோலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மாக்கோலம் போடுறீங்களோ அப்போ தான் இந்த கோலம் போட்டதுக்கான புண்ணியம் கிடைக்கும். மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ என்னவோ தெரியாது. கடகராசியில் ஒரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக மாக்கோலம் போட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இதை சொல்லிவிட்டு இப்போ நம்ம நிறத்துக்கு வருவோம். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி, கடகலக்கணம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நீர் கிரகம் இல்லையா. அதுக்கு உரிய கிரகமே சந்திரன் தான். சந்திரன்னாலும் நீரை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ வெள்ளை அவர்களுக்கு ஒரு உரிய நிறமாக நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளையும் எடுத்துக்கலாம். அந்த நீரோடு சம்மந்தப்பட்ட நிறங்கள் அதில் நிறமற்றது அப்படின்லாம் சில நீருக்கு என்ன நிறத்தை சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறங்கள்லாம் எடுக்கும்போது இது கடகராசிக்கு உகந்த நிறமாக எடுக்கிறோம். அடுத்தது கடகராசிக்கு ரொம்ப நட்பு கிரகம். கடகராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருந்தாலும் சரி. அப்போ செவ்வாய் 2 வீட்டுக்குரிய கிரகம்னா எல்லா லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா, ஈவன் மேஷ லக்கணத்துக்கே பார்த்திங்கன்னா 1ஆம் அதிபதியாக வந்தால் இன்னொரு பக்கம் 8ஆம் அதிபதியாக வரும். விருச்சிக லக்கணம்னு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாகவும் வரும், 6ஆம் அதிபதியாகவும் வரும். ஆனால் இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதியாகவும் வரும், 10ஆம் அதிபதியாகவும் வரும். அதாவது முழு சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முழு சுபர் அப்படின்னா இந்த இடத்துல கடகலக்கணக்காரர்களுக்கு கூடுமான வரைக்கும் செவ்வாய் மறைவிடங்கள் இல்லாமல் வலிமையாக இருக்கிறது நல்லது, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செவ்வாய்க்கு அவ்வளோ பவர். 5 அப்படிங்கிறது நம்ம எண்ணம், 10ங்கிறது நம்மளுடைய தொழில் ஸ்டேட்டஸு. அப்போ என்ன நினைக்கிறாங்களோ அதுவாகவே ஆக முடியும். கடகலக்கணத்துலேயோ கடகராசிலேயோ பிறந்து அவங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவாங்க. அதனால் செவ்வாய்க்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் இருக்குது இல்லையா, இது கடகராசிக்கு அதிர்ஷ்டமான நிறத்தில் முக்கியமான நிறம். அடுத்தது குரு. ஏன்னா பஞ்சமாதிபதிங்கிற மாதிரி பாக்கியாதிபதியை ரொம்ப மெயினாக எடுத்தாகணும். அப்போ பாக்கியாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு மீனராசிக்கு 9ஆம் அதிபதியாக வரார். அவரே 6ஆம் அதிபதியாக வந்தாலும் பாக்கியாதிபதிங்கிற விதத்தில் அவர் முக்கியத்துவம் பெறுறதுனால மஞ்சள் நிறமும் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய முக்கியமான நிறம் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி பார்த்துப்போம். அப்போ கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா ராசிக்கோ லக்னத்துக்கோ உரிய வெண்மை,
5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய்க்குரிய சிவப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்குரிய மஞ்சள். இது 3மே வந்து கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள். அப்போ உங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு நீங்கள் இந்த நிறங்களை வந்து ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸில் எதுக்கோ ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆகாத நிறங்கள் அப்படின்னு மெயினாக எடுப்போம்ல, ஆகாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக எடுக்கிறது வந்து சுக்கிரனுக்குரிய பிங்க்கு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கும் சரி கடக லக்கணத்துக்கும் சரி ரொம்ப பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மரியாதை வந்து சுக்கிரனுக்கு தான் உண்டு. அவர் தான் கடுமையான பகையாளி. ஸோ கடக லக்கணமோ கடக ராசியிலேயோ பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் கூட அது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சுக்கிரன் மறைவிடங்களில் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஏன்னா ரெண்டுத்தையுமே நாம் பார்த்து தான் ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு உரிய பிங்க் கலரை வந்து கூடுமான வரைக்கும் உபயோகப்படுத்துகிறத கடகராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பொதுவாக வந்து கடகம் சிம்மம் ரெண்டுத்துக்குமே ஒரு பகையான கிரகம் தான். ஸோ 7ஆம் அதிபதிங்கிற வகையில் வந்து நீங்கள் அதை சனிக்குரிய அந்த நீல நிறத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. புதன் அப்படின்னு பார்க்கும்போது 12க்கும் 3க்கும் உரியவர். அதனால் பெரிய அளவுக்கு இது வந்து உபயோகமாக எடுக்கக்கூடாது. பட் பெரிய அளவுக்கு லாஸ்ன்னு சொல்ல முடியாது. 12 விரயமாக வந்தால் கூட 3வது வந்து தைரியஸ்தானம், அதுவும் ஒரு வகையில் லேசான மறைவிடம்ங்கிறதுனால புதனுக்குரிய பச்சை நிறமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பலனை தரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் கடகராசியில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் நிறங்களை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்குரிய பிங்க்கு, சனிக்குரிய நீலம், புதனுக்குரிய பச்சையும் கூடுமான வரைக்கும் அவங்க தவிர்த்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இதை பயன்படுத்தி தான் அவங்க ஒரு வகையிலையும் பார்த்துக்கலாம். கடகராசிக்காரர்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி லக்கணம் அப்படின்னு பார்க்குறதுனால சந்திரன் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, குபேரனை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. குபேரனை கண்டுபிடிச்சாலும் யாரும் சொல்ல மாட்டேன், நான் கண்டுபிடிச்சாலும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சாலும் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குபேரனுங்கிறது ஒரு மனநிலை தான். ஏகப்பட்ட பணத்தை வச்சுருந்து கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. பணம் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனா கூட இருக்கிறத வச்சு மனநிலையோடு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த மனநிலை தான். இப்போ என்னென்னா ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிறது ரொம்ப அவசியமான தேவை இல்லையா? இதை குறிக்கக்கூடியது தான் குபேரன். அப்போ குபேரனுக்கு உரிய பொருள்களாக நம்ம சொல்லக்கூடிய இப்போ சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது அரிசி, நெல் தான் அரிசி. ஸோ அப்போ சந்திரனுக்குரிய முக்கியமான தானியம் வந்து ஒரு பக்கம் அரிசி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீரை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரனும் குறித்தாலும் நீரோட முதல் கிரகம் மாறி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகம் வந்து சந்திரனை குறிக்குது. அடுத்தது ஆடை அணிகலன்கள் வரும்ல. இப்போ ஆடை எப்படின்னு பார்க்கும்போது இந்த பருத்தி ஆடைகள் மெயினாக வந்து இப்போ நம்ம என்ன விதமாக ஆடைகள் சொன்னால் கூட ஆரம்ப காலத்தில் பருத்தி ஆடைகள் தானே தொடக்கத்தில். அந்த பருத்தி ஆடைகளுக்கு அதிபதி, அப்போ ஆடைகளுக்கு அதிபதினு பார்க்கும்போதும் அந்த இடத்துல சந்திரன் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா கடகராசிக்காரர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் யாரும் எல்லாம் அப்படி மனநிறைவாக 100% வாழ முடியாது. அதே மாதிரி பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எதுவும் இல்லாமலும் வாழறது கிடையாது. வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் தான். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக்கிறதுக்கு நிறங்களை சொன்னது மாதிரி எப்படி வந்து மாக்கோலம் போடுங்க, மற்ற ராசிக்காரங்க என்ன வேணாலும் போட்டு போகிறாங்க, உங்கள் வீட்டு வாசலில் சின்னதாக போடுங்க, எறும்பு வந்துட்டு போகுது, அது புண்ணியம் தானே அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்ல. அதே மாதிரி வீட்டில் வந்து அரிசிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அதாவது பானை, அரிசி வச்சுருக்க பானையோ இல்லை பாத்திரமோ டின்னோ இல்லை எவர்சில் ஒரு பாத்திரமோ அது முழுக்க வந்து குறைவு இல்லாமல் வச்சுக்கோங்க, எப்போதும் இருக்கட்டும். அது லாஸ்ட்டில் தீர்ந்தால் தான் அப்புறம் மறுநாள் போய் வாங்கணும்னு வைக்கக்கூடாது. அதே மாதிரி வாட்டர் கேனில் வச்சுருக்கீங்களோ, மண்பானையில் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ, இல்லை பித்தளை பாத்திரம் வேறு ஏதோ பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாலும் சரி, இந்த தண்ணி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. ராத்திரிலலாம் படுக்கும்போது மெயினாக போய் செக் பண்ணுங்கள், குடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கா, வாட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் துணிமணிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து குபேர யோகத்தை தரும். குபேரன் வீட்டில் போய் அவன் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவனோட சொத்தெல்லாம் நம்ம பிடுங்கிட்டுலாம் வர முடியாது, நகை நட்டெல்லாம். அந்த குபேரனுடைய அம்சம் நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு இது வந்து கடகராசிக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்கிறேன். எல்லா ராசிக்குமே உண்டு. இது கடகராசி மெயினாக அதை செய்யணும். கடகராசியும் ரிஷபராசியும் செய்யணும். ஏன்னா கடகத்தில் வந்து சந்திரன் ஆட்சி பெறுறது மாதிரி
இதே சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் பெறுறதுனால இவங்க 2 பேரும் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும், அது ஒன்றும் வேணான்னு சொல்ல. ஆனால் இவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து முன்னேற்றத்தை அடையிறதுக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வந்து இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா அவங்க லைஃபுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவாங்க. இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மேக்சிமம் வந்து தண்ணி அரிசியெல்லாம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சில தாவரங்களை வந்து வீட்டில் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த முள் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சனிக்குரிய மரங்கள், பயனற்ற மரங்கள், முள் மரங்கள், பயனற்ற செடிகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அகற்றிடுங்க. அகற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. இது கடகராசிக்காரர்கள் வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனையும் நம்மளால் முடிஞ்ச எளிய பரிகார முறைகளும் பின்பற்ற வேண்டியது தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெளிவாக சொல்லியாச்சு. மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.